அனைவருக்கும் வணக்கம். உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து முழுமையா பாருங்க. 8th பே கமிஷன் அரசு ஊழியர்களுக்கு டபுள் ஜாக்பாட். சம்பளம் மட்டும் இல்லாமல் அச்சாரியாவும் 2 மடங்கு உயரும். 8வது சம்பள கமிஷன் வீட்டு வாடகைப்படியான அச்சாரிய விஷயத்தில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிட்மன் ஃபேக்டர் அடிப்படையில் அடிப்படை சம்பளம் உயர்ந்தால் அச்சாரிய 2 மடங்கு வரை உயர வாய்ப்பு உள்ளது. 8வது சம்பள கமிஷன் பற்றிய புதிய தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இது மத்திய அரசு ஊழியர்களின் எதிர்பார்ப்புகளை விட அதிகமாக இருக்கலாம். காரணம், வீட்டு வாடகைப்படியான அச்சாரிய உங்கள் அடிப்படை சம்பளத்துடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது. புதிய சம்பள கமிஷனில் அடிப்படை சம்பளம் உயர அதிக வாய்ப்பு உள்ளது. HRA அடிப்படை சம்பளத்தை வைத்தே கணக்கிடப்படுகிறது. 8வது சம்பள கமிஷனில் 2.28 மற்றும் 2.57 போன்ற பல பிட்மன் ஃபேக்டர்கள் பரிசீலனை உள்ளன. உதாரணமாக, லெவல் 1 ஊழியரின் தற்போதைய அடிப்படை சம்பளம் ரூபாய் 18,000. ஒருவேளை பிட்மன் ஃபேக்டர் 2 இருந்தால் அவர்களின் அடிப்படை சம்பளம் 36,000 உயரும். அப்போது வீட்டு வாடகைப்படியும் 5,400 10,800 உயரும். இதேபோல 2.57 பிட்மன் ஃபேக்டர் பயன்படுத்தப்பட்டால் அடிப்படை சம்பளம் ரூபாய் 18,000 ரூபாய் 46,260 மாறும். இந்த கணக்கீட்டின்படி அவர்களின் அச்சாரிய 13,880 வரை உயரும். இதே போல எக்ஸ் பிரிவு நகரில் உள்ள லெவல் 10 ஊழியர்களுக்கு அச்சாரிய மாதத்திற்கு ரூபாய் 43,250 வரை கிடைக்கலாம். தற்போது மத்திய அரசு ஊழியர்கள் அவர்கள் பணிபுரியும் நகரத்தை பொறுத்து 3 விதமான அச்சாரிய பெறுகிறார்கள். வழக்கமாக மத்திய அரசு ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதிய சம்பள கமிஷனை அமல்படுத்தும். அந்த வகையில் 8வது சம்பள கமிஷன் 2026 ஜனவரி 1 முதல் கணக்கிடப்பட்ட ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். தற்போது 2026 ஜூலை மாதத்தை எட்டியுள்ள நிலையில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மற்றும் அரசாணை எப்போது வெளியாகும், எப்போது முதல் இது நடைமுறைக்கு வரும் என்ற எதிர்பார்ப்பு மத்திய அரசு ஊழியர்கள் மத்தியில் நாளுக்கு நாள் மிகவும் அதிகரித்து வருகிறது. நிலுவைத் தொகையுடன் இது கணக்கிடப்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. அடிப்படை சம்பளம் உயரும்போது அது வெறும் மாத சம்பளத்தை மட்டுமில்லாமல் ஊழியர்களின் ஓய்வூதிய பலன்களையும் பெருமளவில் உயர்த்தும். குறிப்பாக கிராஜுவிட்டி எனப்படும் பணிக்கொடை உச்சவரம்பு சமீபத்தில் ரூபாய் 20 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக உயர்த்தப்பட்டது. புதிய சம்பள கமிஷனில் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அத்துடன் பயணப்படி மற்றும் மருத்துவ காப்பீடு போன்ற இதர சலுகைகளும் ஊழியர்களின் தரத்திற்கு ஏற்ப மாற்றியமைக்கப்படும்.